அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹைகோர்ட்டில் கவின் குடும்பத்தார் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வர இருந்துச்சு. ஆனால் அரசு தரப்பு வக்கீல் இன்னைக்கு வராததால் இந்த வழக்கானது நாளைக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் நாளைக்கு கண்டிப்பாக கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பல அதிர்ச்சிகரமான காரணங்களும் சொல்லப்படுது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 28ஆம் தேதி ரிதன்யா தற்கொலை செய்கிறாங்க. ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு 1 மணிக்கு ரிதன்யாவுடைய அம்மாவுக்கு ஃபோன் போகுது. அதுக்கப்புறம் அவருடைய அப்பா ஸ்பாட்டுக்கு வராங்க. ரிதன்யா மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு தன்னுடைய மகளுடைய மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படுது. என்னுடைய மகளுடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்படுது. அதாவது சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்படுது. அதே போல் திருமணமாகி 7 ஆண்டுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் வழக்கு செய்யப்படுது. இந்த 2 செக்ஷனில் மட்டும்தான் வழக்கு செய்யப்படுது. ஆனால் அதன் பிறகு தான் அண்ணாதுரை தன்னுடைய மொபைல் ஃபோனை ஆன் பண்ணும்போது ரிதன்யா பேசின ஆடியோ கேட்குறாங்க. அதன் பிறகு இதில் வரதட்சணை கொடுமை நடந்திருக்கு, பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கு, இந்த மாதிரியான செக்ஷனும் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த ஆடியோக்களை சமூக ஊடகங்களை வெளியிடுறாங்க. அது பயங்கரமாக வைரல் ஆகுது, நிறைய ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த வழக்கில் வரதட்சணை கொடுமையும் பாலியல் வன்கொடுமையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஐஜியை பார்த்து ஒரு மனு கொடுக்குறாங்க. சில செக்ஷனை சேர்க்கணும், அதிலும் குறிப்பாக வரதட்சணை கொடுமையும் பாலியல் வன்கொடுமை செக்ஷனையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி புகார் ஒரு மனு கொடுக்குறாங்க. இந்த 2 செக்ஷனையும் சேர்த்தா மட்டும்தான் கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதுக்காக இதை உடனே நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஐஜியை சந்தித்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அதே போல் மீடியாக்களையும் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் கவினுடைய விவகாரத்தில், ரிதன்யாவுடைய தற்கொலை விவகாரத்தில் இந்த 2 செக்ஷனுமே இன்னைய வரைக்கும் அது சேர்க்கப்படவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உண்மையிலேயே ரிதன்யா குடும்பத்தார் சொன்ன மாதிரி 500 பவுன் அவங்க நகை போட்டாங்களா, உண்மையிலேயே இவ்வளோ பவுன் வரதட்சணையாக கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 கிலோ நகை வருது. ஸோ உண்மையிலே இவங்க போட்டாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இது தொடர்பாக நிறைய முரண்பட்ட தகவல்கள் வெளியாது. அதாவது ஆரம்பத்தில் போலீஸாருடைய விசாரணையில் விசாரிக்கும் போது நாங்கள் 300 பவுன் போகிறதாக இருந்துச்சு. அதில் நாங்கள் கல்யாணத்துக்கு அப்போ 100 பவுனை போட்டுட்டோம், 200 பவுன் என்னுடைய வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிதன்யா அப்பா சொன்ன மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. அதே போல் ரிதன்யா அம்மா இல்லை நாங்கள் 150 பவுன் போட்டுட்டோம், 150 பவுன் வீட்டில் இருக்குது, இல்லை பேங்க் லாக்கரில் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. அவருடைய தம்பிக்கு போலீஸார் விசாரணையில் 100 பவுன் நகையை போட்டுட்டோம், 200 பவுன் ஒரு லேண்டை விற்று போகிறதா சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி 3 பேருமே 3 விதமாக வாக்குமூலம் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாச்சு. இப்படி முரண்பட்ட மாதிரி தகவல் சொன்னதாக தகவல் வெளியாச்சு. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் ரிதன்யாவுடைய குடும்பத்தார், அதாவது உறவினர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ரிதன்யாவுடைய ஃபேமிலிக்கு 500 பவுன் போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, உண்மையிலேயே அவங்க வசதியானவங்க தானா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த உறவினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிரபல பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிதன்யா வயசுக்கு வரும்போது ஒரு பிரபலமான மண்டபத்தில் ஃபங்க்ஷன் வச்சாங்க. ரிதன்யாவுடைய தாத்தா, அதாவது ரிதன்யாவுடைய அம்மா வழியில் வரக்கூடிய தாத்தா ரொம்ப வசதியானவர். அப்போ அவர் ரிதன்யா வயசுக்கு வந்த சமயத்திலே ரிதன்யாவுக்கு 100 பவுன் நகை போட்டாங்க. அதே மாதிரி ரிதன்யாவுடைய கல்யாணத்தை அப்போ ரிதன்யாவுடைய மாமா, அதாவது ரிதன்யாவுடைய அம்மாவோட தம்பி 50 பவுன் நகையை கொடுத்தாங்க. அதே மாதிரி கல்யாணத்தை அப்போ ரிதன்யாவுடைய அம்மா மேலும் ஒரு 50 பவுன் கொடுத்தாங்க. ஸோ இப்படி ரிதன்யாவுடைய அம்மா வழியிலே அவங்களுக்கு 200 பவுன் நகை வந்துருச்சு. அது போக ஏற்கனவே ரிதன்யாவுடைய கல்யாணத்துக்காக அவர் அப்பா 200 பவுனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருந்தார். இதுவே கிட்டத்தட்ட 400 பவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிதன்யாவுக்கு ஒரு பெரிய இடம், கிருஷ்ணர் ஃபேமிலி நமக்கு சம்மந்தியாக வரப்போகிறாங்க அப்படின்னு செஞ்சோடனே அவங்க மேற்கொண்டு ஒரு 100 பவுனை அவங்களால ஈஸியாக அவங்களால திரட்ட முடிஞ்சுது. 100 பவுன் சேர்த்து மொத்தம் 500 பவுன் கல்யாணத்தை அப்போ போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உறவினர் 500 பவுன் நகை போட்ட மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கவின் குடும்பத்தார் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவின் குடும்பத்தார் இதற்கு முன்னாடி கோயம்புத்தூரில் சாய்பாபா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக இந்த அவினாசியில் கேட்டட் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் குடி வந்தாங்க. அங்கே 1.5 கோடி ரூபாய்க்கு லேண்டை வாங்கி கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி வீடை கட்டி மொத்தம் ஒரு 4 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியோட இந்த இடத்துல அவங்க வச்சுட்டு வராங்க.
இவங்க கிருஷ்ணன் ஃபேமிலி அப்படின்னு தெரிஞ்சு நாங்கள் விசாரித்த பிறகு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பொன் கொடுத்தோம். ஆனால் அதன் பிறகு ரிதன்யா வந்து அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் ரிதன்யாவுக்கு ஒரு சில உண்மைகள் வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது இவங்க வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்கன்னா இந்த வீடு வந்து கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 கோடி ரூபா வரைக்கும் கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிதன்யாவுக்கு தெரிய வந்ததாகும். மேலும் வந்து இவங்க சொன்ன மாதிரி, அதாவது கல்யாணத்தப்போ வந்து எங்களுக்கு 20 லட்ச ரூபா வந்து வாடகையே வருது, நாங்கள் ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிலாம் அங்கே கிடையாது. அவங்களுக்கு வாடகை வந்து 2லேருந்து ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் தான் வருது. ஸோ இப்படி வந்து அவங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து தப்பாக இருக்கு, பொய்யா சொல்லியிருக்காங்களே. நான் சொந்த வீடுனாங்க, இப்போ அது வந்து கடன் இருக்குது, அதுக்கு போக வாடகை 20 லட்ச ரூபா வரும்னு சொன்னாங்க, அதுவே வந்து இப்போ 2-3 லட்சம் கிட்ட தான் வர மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது இவங்களை நம்பி இந்த நகையெல்லாம் வந்து நம்ம இந்த வீட்டில் வைக்கலாமா, தன்னுடைய கணவன் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ரிதன்யா அப்போவே வந்து யோசித்து மொத்த நகையும் வந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அம்மா வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஏதோ அப்பப்போ தேவைக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சமாக நகையை வந்து அவங்களுடைய கணவன் வீட்டில் வச்சுருந்தாங்க. இதனால தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சுது. எதுக்காக நகையை நீ அங்கே வைக்கிற, இங்கே கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தான் இங்கே உள்ளே வந்து இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவினர் வந்து அந்த பத்திரிகையாளர்கிட்ட சொன்னதாக அவர் சொல்கிறாரு. ஆனால் இது மேலும் அந்த உறவினர் என்ன சொன்னாங்கன்னா, முழுசாக வந்து 500 பவுன் நகையை வந்து கல்யாணத்தப்போ போடலை, கல்யாணத்தப்போ வந்து கொஞ்சம் நகை தான் போட்டாங்க, மீதி நகையை வந்து பேங்க் லாக்கரில் தான் இருக்குது. ஏன் வந்து பேங்க் லாக்கர்லேருந்து மொத்தமாக எடுக்கல அப்படின்னா ஐடி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகையை எடுத்து ரிதன்யா கிட்ட கொடுக்குறாங்க. அதனால் முழு 500 பவுனும் நாங்கள் மொத்தமாக கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவலையும் அந்த உறவினர் வந்து அந்த பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க வந்து வரதட்சணை கேஸ் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 500 பவுன் நகையை போட்டோம், வரதட்சணை 500 பவுன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்க முழுமையாக வந்து 500 பவுன் நகையும் கொடுக்கல. இவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எல்லாமே வந்து பேங்க் லாக்கரில் வச்சுருக்கிறதால என்னடா இது முரண்பட்ட மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக கவின்குமார் குடும்பத்தின் மீது இன்ன டேட் வரைக்குமே வந்து வரதட்சணை கொடுமைக்கான கேஸை வந்து பதிவு பண்ணலை. ரெண்டாவதாக வந்து எதுக்காக வந்து பாலியல் வன்கொடுமை கேஸ் வந்து பதிவு பண்ணலை அப்படின்னா, ரிதன்யாவுடைய முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து அவங்க உடலில் இவங்க சொன்ன மாதிரி என்னுடைய பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான், இயற்கைக்கு மாறான முறையில் கொடூரமான முறையில் என் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிட்டான், என்னுடைய பொண்ணை வந்து உடல் ரீதியாக வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க, கண்ட இடத்துலலாம் வந்து கடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ரிதன்யா அம்மா வந்து பல மீடியாக்களை சந்தித்து வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாச்சு, இது இந்த மாதிரிலாம் ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கவின் மேலே வந்து ஒரு பேட் தாட்டு தான் வந்து எல்லாத்துக்குமே வந்துச்சு. ஆனால் வந்து இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரியான காயங்கள் எதுவுமே வந்து ரிதன்யாவுடைய உடம்புல இல்லை அப்படிங்கிறது முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கு. இப்போ அவங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது இவங்க எந்த விஷயத்தை எடுத்தாங்க, எத்தனை மணிக்கு எடுத்தாங்க, இவங்க உண்மையிலேயே வந்து இவங்க எடுத்த இந்த பூச்சிக்கொல்லி மருந்தால் தான் இவங்க செத்தாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி இவங்க எடுத்த உணவில் யாராவது தெரியாமல் ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை மணிக்கு இறந்தாங்க, எப்படி என்ன ஏது, அந்த ஆய்வுகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரிசல்ட் வந்து எப்படியும் வெளிவரதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். ஆனால் இவங்க வச்ச இந்த குற்றச்சாட்டின்படி, அதாவது உடம்பெல்லாம் காயங்களாக இருக்குது, அந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரிதன்யாவுடைய பெற்றோர் வச்ச குற்றச்சாட்டின்படி அங்கே எதுவுமே இல்லை, அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் எதுவுமே இவங்க சொன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கும் வந்து கவின் குடும்பத்தார் மீது வந்து பதியப்படலை. அதாவது சந்தேக மரணம் அப்படிங்கிற ஒரு வழக்கு மட்டும்தான் பதியப்பட்டிருக்கு. பாலியல் வன்கொடுமை வழக்கும் வரதட்சணை கொடுமைங்கிற வழக்கும் வந்து இவங்க மேலே பதியப்படலை. ஸோ அதனால் வந்து இவங்க கைதாகி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே சிறையில் இருக்கிறதால கண்டிப்பாக இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து திருப்பூர் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி அது தள்ளுபடி செய்யப்பட்டாலும் இப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஹைகோர்ட்டுக்கு போன பிறகு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா, இப்போ தான் அவங்களுக்கு வந்து கைதே பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தணும். விசாரணை நடத்துக்கு முன்னாடியே ஜாமீன் கொடுக்கறது வந்து இந்த கேஸ் வந்து சென்சிட்டிவான கேஸ் ஆயிடுச்சு, அதனால் கொடுக்க முடியாதால் விசாரணை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 1 மாதமாகவே அவங்க ஜெயிலில் தான் இருந்திருக்காங்க. போதுமான அளவுக்கு அங்கே விசாரணை நடத்தப்பட்டிருக்கும். ஸோ இதனால் கண்டிப்பாக நாளைக்கு ரிதன்யாவுடைய ஃபேமிலிக்கு ஜாமீன் வந்து 100க்கு 100% கிடைக்க தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. கவினுடைய குடும்பத்தார்கள் ஜாமீனில் நாளைக்கு வெளியே போகிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீதிமன்றம் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.